இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம்மா. என் பையனுக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு போடுறது, பொண்ணு வீட்ல சீர் செஞ்சாங்க. அதுல ஒரு நகை டூப்ளிகேட்னு சொல்றேன். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதான் உங்களை வர சொன்னேன். ஆ, இது ஒரிஜினல் கோல்டு தான். ம், கோல்டா? ஆமாம்மா, நல்லா செக் பண்ணி பாருங்க. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேம்மா. இது கோல்டு தாம்மா. பார்த்தாலே தெரியலையா? என் மேல சந்தேகமா இருந்தா வேற யார்கிட்டயாவது கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்தாங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. ஆ, என்னம்மா இவ்வளவு நேரமா என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இருந்தியே, இப்ப உன் முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்க போற? நீ பேசின வார்த்தையெல்லாம் அழிக்க முடியுமா? தீபா, விடுமா. இல்ல மாமா, இத நான் இப்ப பேசிதான் ஆகணும். நீங்க அமைதியா இருந்தாலும் என்னால அப்படி போக முடியாது. அம்மா, நான் வாழ வந்த இந்த குடும்பம் காசு, பணம், சொத்து, அந்தஸ்து அது எல்லாத்தையும் விட உன் குடும்பத்தை விட கம்மியா இருக்கலாம். ஆனா மனசுல அவங்க உன்னை விட ரொம்ப பெரியவங்க. அவங்க தன்மானத்துக்கு முன்னாடி உன் கௌரவம்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற குணத்துக்கு முன்னாடி உன்னோட சொத்து பத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. ஆரம்பத்துல நான் கூட கேசவனை கல்யாணம் பண்ணிட்டோமே, இந்த வீடு நமக்கு செட் ஆகுமான்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப சொல்றேம்மா, என் வாழ்க்கையில நான் பண்ண உருப்படியான ஒரே விஷயம் கேசவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுதான். நான் சிவராமன் லக்ஷ்மி மருமகன்னு சொல்றத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இனிமே நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்போ ஏன் பொண்ணுன்னு சொல்றதுல உனக்கு பெருமை இல்லையா? நீ பெருமைப்படுற மாதிரி எதுவுமே நடந்துக்கலையேம்மா. கொஞ்ச நேரத்துல என் குடும்பத்தை எப்படி எல்லாம் பேசுன. நீ பேசின வார்த்தைக்கெல்லாம் இப்ப அவங்க பதில் சொன்னா உன்னால அதை தாங்கிக்க முடியுமா? ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அதை கடந்து போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் அவங்களோட தரம். அவங்க தரத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் நிக்கவே முடியாது. தீபா, என்னம்மா உண்மையை சொன்னா உனக்கு ரோஷம் வருதா? இந்த அதட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். இப்ப நான் சிவராமனோட மருமக. இது ஏன் வீடு. இங்க வந்து உன் அதிகாரத்தெல்லாம் ஏன் கிட்ட காட்டாத. தீபா வேண்டாம், விட்டுடு. அத்தை, நீங்க துளசிக்கு எவ்வளவு நகை போட்டீங்க? ஏம்மா? சொல்லுங்க அத்தை.
செயின் மோதிரம் வளையல் கம்மல்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட 10 பவுன் இருக்கும். ஓ 10 பவுனா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா துளசிக்கு எங்க அத்தை 10 பவுன் நகை போட்டிருக்காங்க. இதோ நீ செஞ்ச மொத்த நகையில 10 பவுனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மீதி எல்லாமே இதுலதான் இருக்கு. எடுத்துட்டு கிளம்பு. தீபா, ஏய், இதெல்லாம் நான் உனக்கு ஆசையா செஞ்சு போட்டதுடி. எனக்கு இதெல்லாம் தேவை இல்லம்மா. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. அப்புறம் நீ காலத்துக்கும் சொல்லி காட்டுவ, என் பொண்ணுக்கு நான் 100 பவுன் நகை போட்டேன், 50 பவுன் நகை போட்டேன்னு. இதே அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணாங்கன்னு ஊர் முழுக்க சொல்லி என் நாத்தனார நீ கொடுமைப்படுத்துவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? எடுத்துட்டு கிளம்பு. தீபா, என்னம்மா பாத்துட்டு இருக்க? கிளம்பு. தீபா, என்னடி பேசிட்டு இருக்க? அக்காவும் தம்பியும் என்ன அசிங்கப்படுத்ததான் என் வயித்துல வந்து பிறந்தீங்களா? இங்க பாரு, பெத்த பிள்ளைங்களுக்கு சாபம் விடக்கூடாதுன்னு பாக்குறேன். என் வயித்தெரிச்சல கொட்டிக்காதீங்க. என்னது சாபமா? விடுமா. இந்த காலத்துல நல்லவங்க சாபமே பலிக்கிறது இல்ல. நீ சொல்ற சாபம் மட்டும் பலிச்சிருமா என்ன? தீபா, தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. ஏங்கா இப்படிலாம் பேசுற? அம்மா பண்ணது தப்புதான், அதுக்காக இப்படியா? என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மாவை நீ அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க கூடாது. ஏய், நீ சும்மா இருடா. அவங்க பேசும்போது மத்தவங்களுக்கு வலிக்கும்னு அவங்க யோசிக்கல. இப்ப நாம பேசுறோம், அவங்களுக்கு வலிக்கட்டும். அப்பதான் அம்மா மாதிரி ஆளுங்க திருந்துவாங்க. இங்க பார், நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாத. நான் அம்மாவை பேசினதை நினைச்சு எனக்கு துளி கூட வருத்தம் இல்ல. அத பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேன். ஆனா கண்டிப்பா அம்மாவுக்கு மனசு வலிக்கும். என் பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டாலேன்னு உறுத்தம் இல்ல. அதுக்குதான் நான் இப்படி பேசினேன். மேடம், நம்ம கிளம்பலாம். மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ள.